நம்ம கோவிலுக்கு போகும்போது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பார்ப்போமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்கள் போகும்போது வெளியில் நின்று கோபுரம் பார்த்து சுவாமி கும்பிடணும். அடுத்தது, கோவிலுக்குள்ளே போகும் பொழுது துவாரபாலகர் இருப்பாங்க, அவங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டு உள்ளே போக வேண்டும். வெறும் கையோட கோவிலுக்கு போகக்கூடாது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல என்று பழிமொழி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பூவு, கற்பூரம், கல்கண்டு, ஏதோ ஒன்று. நம்ம ஒரு வீட்டுக்கு, ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போகும்போது எப்படி போவோமோ அதே மாதிரி தான் நம்ம கோவிலுக்கு போக வேண்டும். ஏதாவது ஒன்று கையில் வேணும். விநாயகர் கோவிலுக்கு போனால் தோப்பு கர்ணம் கண்டிப்பாக போட வேண்டும். பெருமாள் சன்னதிக்கு போகும்போது கருடாழ்வாரை பார்த்த பின் வெங்கடாச்சலபதியை பார்க்க வேண்டும். சிவன் கோவில் போகும்போது நந்தியிட்ட சொல்லிவிட்டு போக வேண்டும். நந்தியின் கொம்பு கிடையால சிவதர்சனம் பெரும் புண்ணியம். பெருமாளை கும்பிடும்போது முதல்ல அவரோட காலடியை பார்த்து அப்படியே மேலே பார்க்க வேண்டும் என்பதும் ஒரு சொல்லுண்டு. கோவிலுக்குள் ஒவ்வொரு பிரகாரத்திலும் உள்ள தெய்வங்களுக்கான சோஸ்திரங்களை சொல்ல முடிந்தால் தாராளமாக சொல்லிவிட்டால் அதுவும் ஒரு புண்ணியம். கோவிலில் உட்கார்ந்து கீர்த்தனங்கள் பாடுவது வெகு விசேஷம். தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிக சிறப்பு. தலை விருத்தி போட்டு, அதாவது இந்த காலத்தில் சொல்லும் ஃப்ரீ ஹேர் போட்டு போகக்கூடாது. கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்கும் தெய்வத்தை கை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவது தவறான விஷயம். கொடிமரத்துக்கு முன்னாடி தான் நமஸ்காரம் பண்ண வேண்டும். கோவிலுக்குள் நின்று சுவாமியை தவிர வேற யார் காலிலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கக்கூடாது.